ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி பெண்களுக்கு மிகவும் ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கு. ரீயூஸ் ஐடியா, ரெசிபி வீடியோ எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்து வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மழைக்காலங்களில் நிறைய பேருக்கு சளி, இருமல், எல்லாம் நெஞ்சு சளி, மார்ச்சளி எல்லாம் வரும். அதுக்காக சூப்பராக ஒரு மசாலா டீ தான் நம்ம போட போகிறோம். மசாலா டீ வந்து நம்ம மாட்டுப்பாலில் போட போகிறது இல்லைங்க, தேங்காய் பால் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன், இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம், ஒரு கிராம்பு சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் டீ தூள் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேவையான அளவு டிகாஷன் இறங்கின பிறகு, டீ வச்ச பிறகு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். இந்த டீ கஷியில் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த டிகாஷனில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இந்த பாலில் டீ போடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எல்லா வயசுலரும் குடிக்கலாம், சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும். பால் திக்காக இருக்கும் இல்லையா, அதில் நம்ம போடணும். நல்லா கொச்சின பிறகு இந்த பால் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதி வரக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் கொஞ்சம் டேஸ்ட் இருந்தாலும் நமக்கு கிடைக்காது. நம்மளுக்கு அந்த மசாலாவும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு பாலில் கொதிக்கும்போது அந்த டேஸ்ட்டு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலும் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு முழுமையான டேஸ்ட்டும் கிடைக்கும். நம்ம மழைக்காலங்களில் சாதாரணமாக டீ போட்டு குடிப்போம். ரொம்ப சளி இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு கொதி வந்துடுச்சு, நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாதா பாலும் தேங்காய் பாலும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் பாருங்கள், பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது பாருங்கள். இது இப்படி குடிச்சிங்கன்னா மாட்டுப்பாலை விட இந்த தேங்காய் பால் டீ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த டீ. நம்ம இதில் எல்லாமே நம்ம சேர்க்குறோம் இல்லையா, லவங்கம், ஏலப்பொடி, இஞ்சிலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப வாசனையும் நல்லா ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு சளியை அறக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நெஞ்சு சளி, மார்ச்சளி எல்லாமே நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி டீ நீங்கள் போட்டு குடிங்க. யூஸ்வலாக எல்லார் வீட்லேயுமே தேங்காய் இருக்கும். அது பால் எடுத்து இது மாதிரி டீ போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழைக்காலத்தில். அடுத்து ஒரு ரீயூஸ் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். இது மாதிரி கேஸ்கெட்டு பழசு எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்கும். கண்டிப்பாக இதை தூக்கி போடவே போடாதீங்க. நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்சு 2-3 டிப்ஸ் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நான் டெக்கரேஷன் எதுவும் பண்ணாமல் சாதா சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த கேஸ் கட்டை நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அப்படின்னு பண்ணிக்குவாங்க. இது மாதிரி நிறைய கிளிப் எல்லார் வீட்லையுமே இருக்கும். நம்ம அங்கங்கே ஒரு பாக்ஸில் போட்டுனா அது தேடும்போது சின்னது பெருசு எல்லாம் தேட ரொம்ப டைம் ஆகும். இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் கேஸ்கெட்டில். இந்த கேஸ்கெட் சில பேர் கில்டர் டேப் ஒட்டிக்குவாங்க. நான் டேரெக்டாக சும்மா உங்களுக்கு செஞ்சு காமிக்க, டெக்கரேட் எதுவும் பண்ணாமல். நீங்கள் டேப்பு கூட நம்ம அடிச்சிக்கலாம் இது மேலே. நான் அப்படி சாதாரணமாக கேஸ்கெட்டில் செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி கிளிப்ஸ் நிறைய வீட்டில் மேட்சாக நம்ம எல்லாம் வாங்கியிருப்போம், சாரீக்கு, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. இது நம்ம தேடும்போது சின்னது பெருசு எல்லாம் நம்மளுக்கு அங்கங்கே வச்சுருவோம். இது மாதிரி ஒரு இடத்துல நம்ம போட்டு வைக்கும்போது, நம்ம ஹேங்கரில் மாட்டி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டக்கு நம்ம என்ன கலர் தேவையோ அதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. கண்டிப்பாக இது மாதிரி எல்லார் வீட்லேயுமே இருக்கிற கேஸ்கெட்டில் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறது பெருசு சின்ன சைஸ் வரையே நாங்கள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளிப் போடுறேன். நீங்கள் அந்த கை ஹேங்கரை மாட்டுறோம் இல்லையா, அங்கே நீங்கள் எதுவும் கிளிப்பு போடாமல் எம்டியாக இருந்து நீங்கள் ஹேங்கரில் மாட்டிங்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுனால ஃபுல்லாகவே நான் இருக்கிற என்னோடய கிளிப் எல்லாமே நான் இதில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஆணியில் மாட்டுறதுக்காக. கண்டிப்பாக இது மாதிரி பண்ணும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்மளுக்கு எந்த கலர் தேவையோ டக்குன்னு எடுத்துக்கலாம். இது மாதிரி இனிமேல் கேஸ்கெட்டை நீங்கள் தூக்கி போடாதீங்க. நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸில் நம்ம பண்ணலாம். நான் ஈஸியானது நான் ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது ஈஸியானதுனால உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸின்னு கூட இதுக்காக நம்ம எதுவும் மெனக்கிட தேவையில்லை. சில பேர் இது நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக கில்டர் டேப்பு அப்போ விதமான இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே குட்டிஸில் இது மாதிரி இருக்கும்போது விரும்புவாங்க அதிகம். நம்மளும் டக்குன்னு தலைவாரணமாக எடுத்து போட்ட மாதிரி இருக்கும். நம்ம பாக்ஸில் போட்டுட்டு அதை தேடணும், சின்னது எது பெருசு எது, அப்புறம் எந்த கலர் தேவை, இதுக்கும் டைம் நமக்கு ரொம்ப செலவாகும். இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு மேலேருந்து எடுத்தோமா எந்த கலர் தேவையோ அதை எடுத்து குத்திட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஹேங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அந்த செவத்தில் ரொம்ப பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஈஸியான ஐடியா எல்லாருமே செய்யலாம். பார்க்கவே நல்லாயிருக்கு.
இது மாதிரி நீங்கள் கேஸ் கட்டை தூக்கி போடாதீங்க. நான் இதே கேஸ் கட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம துணி காய போடுவோம் இல்லையா, அந்த கிளிப்பை நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து உடன் கிளிப்பு நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. உண்மையை சீரியஸாகவே இந்த கிளிப்பு வாங்கி 10 இயர்ஸ் ஆகுது. 10 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் வேறு கிளிப்பை நான் வாங்கினதில்லை. இது மாதிரி நீங்கள் வுட்டில் வாங்கினீங்கன்னா வெயிலில் படும்போது எதுவுமே ஆகாது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கினா வெயில் படப்பட அது வந்து சீக்கிரம் வந்து உடஞ்சி போயிடும். நான் வந்து இது சின்ன டிப்ஸை நான் சொல்கிறேன். நான் எப்பவுமே இந்த வுட்டில் வாங்கினால ரொம்ப நாளைக்கு எனக்கு வரும். பார்க்க இது மாதிரி நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அது வந்து எங்கெங்கே மிஸ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் கோத்து வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், மிஸ் ஆகாமல் இருக்கும். காய வைக்க எடுத்துகிட்டு போகும்போது நான் வாங்க பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சா இது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த வச்சுக்கோங்க. மிஸ் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு வந்து கிளிப் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாடிக்கு எடுக்கும்போது அப்படியே எடுத்துகிட்டே போகலாம். அங்கேயே நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே ஆங்கரில் மாட்டிக்கலாம். அதுமாதிரி எடுக்கும்போது போகும்போது நம்ம கையில் கேரி பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கையில் பக்கெட் எடுத்துகிட்டு ஒரு கையில் இதை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வந்து அடுத்த டிப் போகலாம் வாங்க. அதே கேஸ்கெட் வச்சு நம்ம வந்து கிச்சனில் சரி பாத்ரூமில் இது மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு கை துடைக்க டவுல் வச்சுருப்போம். நம்ம வந்து பாத்ரூம் வச்சுருப்பாங்க, வாஷ் பேஷன் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. கிச்சனில் வந்து அவ்வளோ நம்ம வைக்க மாட்டோம். கிச்சனில் தான் நம்ம நம்ம வச்சுக்க போகிறோம். இது மாதிரி வந்து கிச்சன் டவுலில் வந்து இது மாதிரி நம்ம ரிங்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இதில் நம்ம போட்டு நம்ம ஆங்கிளில் மாட்டி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ரிங்கு எல்லா இடத்துலையும் நம்ம வைக்க மாட்டாங்க. இது வந்து நான் வாஷ் பேஷன் பக்கத்தில் இருக்குது. நான் கிச்சன் தான் நீங்கள் செஞ்சு காமிக்க போகிறேன். நான் கிச்சனில் இன்றைக்கி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஏதாவது கையில் எடுப்போம், ஈரமாக இருக்கும், நம்ம அப்படியே நைட்டு துடைச்சிப்போம் இல்லையா. இது மாதிரி நம்ம கிச்சனில் டவுல் வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும் அன்றைக்கி நம்ம கை துடைக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம தூக்கி போகிற கேஸ்கெட்டில் வச்சு இது மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கணும். பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்குது. சூப்பரான ஒரு ஐடியா நினைக்கிறேன் நான். நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அதே கேஸ்கெட்டை வச்சு நம்ம அடுத்த டிப் போகலாம் வாங்க. இது மாதிரி நான் சில பேருக்கு கோலம் போடும்போது ரவுண்டு சரியாக வராது. அது மாதிரி ரவுண்டு வரதுக்காக நம்ம வந்து இப்போ மார்கழி மாதம் நம்ம கலர்ஃபுல்லாக ரங்கோலி போடுவோம். அதுக்கு ரவுண்ட் பண்ணும்போது நம்ம சில பேருக்கு வரவே வராது. அது ஈஸியாக நம்ம வந்து இந்த கேஸ்கெட் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி கோலம் போட போகிறோம். அதாவது இன்சைடு உள்ளே ஒரு ரவுண்டு வரும், 2 வெளி ஒரு ரவுண்டு. டபுள் நம்மளுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள் சைடு கொடுத்துட்டு அடுத்து நம்ம மேலே ரவுண்டு ஒன்று பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ரவுண்டு வேணுன்னா கூட அதுக்கு சின்ன கேஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சின்ன ரவுண்டு வேணும்னா மிக்சியில் வரோம் இல்லையா ஒரு சின்ன கேஸ்கெட், அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வெளி சைடு ஒரு ரவுண்டு உள் சைடு ஒரு ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கேன். சும்மா குட்டியாக ஒரு ரஃபாக ஒரு கோலம் போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ரவுண்டு நான் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து குட்டியாக ஒரு டெக்கரேட் பண்ணி ஒரு குட்டிக்கிட்டே ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன். நீ கண்டிப்பாக வந்து நம்ம மார்கழி மாதம் கோலம் போடும்போது ரவுண்ட் சரியாக வரலன்னா இந்த தூக்கி போடுற இந்த கேஸ்கெட்டை வச்சு நீங்கள் வந்து சூப்பரான கோலம் போட்டுக்கலாம். மற்றபடி நம்ம எது தேவையோ நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி பொங்கி கீழே வரும். அதுக்கு மேலே நம்ம இந்த பழைய கேஸ்கெட்டை வச்சுக்கிட்டோன்னா அந்த தண்ணி வந்து கேஸ் மேலேயும் நம்மளுக்கு வராது. குக்கர் நமக்கு வந்து லீக் ஆகாமல் அப்படியே நம்மளுக்கு கழுவும்போது ஈஸியாக இருக்கும். கேஸ் அடுப்பு நம்மளுக்கு வந்து எதுவும் டேமேஜ் ஆகாது. கண்டிப்பாக வந்து இந்த கேஸ்கெட்டை இப்போலாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஈஸியான டிப்ஸ்லாம் அவங்க செஞ்சு காமிச்சிக்க ரொம்பவும் ஈஸி. அதேமாரியும் செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள், பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு எனக்கு வந்து தரையில் போடாமல் நியூஸ் பேப்பர் வச்சு போட்டு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கேஸ்கெட்டை வச்சு. கண்டிப்பாக இது நான் நீங்கள் போகிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். ஹாப்பி நியூ இயர். பாய்.